வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நாள் காரைக்குடியில். ஏன்னு கேட்டிங்கன்னா, காரைக்குடி நகராட்சி மாநகராட்சியாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கி அறிவிக்கப்பட்டது. அன்னையிலேருந்தே ஒரு குழப்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நகராட்சி சேர்மன் மேயர் ஆக முடியுமா, மேயர் அப்படின்னு ஒரு ஒரு பதவிக்காலங்கள் நகராட்சி உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி சேர்மனுக்கு பதவிக்காலங்கள் இருக்கும்போது மேயர் அப்படின்னு ஒருத்தருங்க தேர்ந்தெடுக்க முடியுமா, அந்த பதவிக்காலங்கள் என்னாக போகுது, காரைக்குடி மாநகராட்சி உருவாக்கப்படும் போது நகராட்சி கூடவே 2 பேரூராட்சிகள் 5 ஊராட்சிகளையும் சேர்த்துருக்காங்க. அவங்களுடைய பதவிக்காலங்கள்லாம் என்ன, அங்கே இருக்கிற சேர்மனோ இல்லை பேரூராட்சி சேர்மனோ இல்லை ஊராட்சி மன்ற தலைவர்களோ ஒன்றிய கவுன்சிலர்களோ மாவட்ட கவுன்சிலர்களுடைய பதவிக்காலம் என்ன, அவங்களுக்கெல்லாம் என்ன டெசிக்னேஷன் இதுக்குள்ளே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பல குழப்பங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த பல குழப்பங்களுக்கு நடுவில் இப்போ புதுசாக ஒரு குழப்பம் வந்திருக்கு. என்ன குழப்பம் அப்படின்னா நாளான்னைக்கு, அதாவது 9 அக்டோபர் நாளைக்கு அமைச்சர்கள்லாம் வர்றாங்க, மேயர் பதவியேற்பு விழா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பந்தல்லாம் போட்டு ஒரு காரைக்குடி ரோட்டை முக்கியமான சாலையை மறித்து பந்தல்லாம் போட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக சமூக ஆர்வலர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது அராஜகத்தின் உச்சம், இப்படிலாம் ஆடக்கூடாது, ஆளும் கட்சி என்கிறக்காக திமுக காரர்கள் யாரும் இப்படி ஆடக்கூடாதுன்னு சொல்லி நேற்று போய் ஏஎஸ்பியை பார்த்து சமூக ஆர்வலர்கள்லாம் ஒரு கம்ப்ளைண்ட், மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம இதுக்குள்ளே நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு எடுத்து கூறுறதுக்காகவும் இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். இதில் என்ன அப்படின்னா, இப்போ காரைக்குடி மாநகராட்சி ஆனதுக்கப்புறம் யாரையும் இன்று வரை இந்த நிமிடம் வரை இவர்தான் மேயர் என்று அரசாணை எதுவும் வரவில்லை. இவங்க தான் மாமன்ற உறுப்பினர் என்கிற அரசாணை எதுவும் வரவில்லை. நமக்கு நாமே அதே மாதிரி தமக்கு தாமே நம்ம அப்படி ஒரு பதவியை போட்டுக்கொள்ள சட்டத்தில் இடமில்லை. ஏன் சட்டத்தில் இடமில்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க தான் ஊராட்சியில் மேனேஜ் பண்ணுற ஒரு தலைவர், அவங்களோட கேட்டகரி கீழே இருக்கும். அதுக்கடுத்து பேரூராட்சி தலைவர்கள், அதுக்கடுத்து நகராட்சி தலைவர்கள், அதுக்கு மேலே மாநகராட்சி மேயர், இப்படி தான் ஹைராரிக்கி. அதுக்கு மேலே எம்எல்ஏ எம்பி அப்படின்னு அப்படியே மேலே ஹைராரிக்கி கீழேருந்து அப்படியே மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, காரைக்குடி சேர்மனாக இருக்கும் ஒருவர் மாநகராட்சி மேயராக முடியாது. ஒருவேளை அப்படி மேயர் ஆனால் அவர் இந்த காரைக்குடி சேர்மன் அப்படிங்கிற போஸ்ட்டை ரெசிக்னேஷன் பண்ணணும். இப்போ அதே மாதிரி காரைக்குடி நகராட்சி சேர்மனாக இருக்கும் ஒருவர் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தல் நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த 2 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டை ரிசைன் பண்ணணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் 2 பதவியில் ஒரு நபரால் இருக்க முடியாது என்பது சட்டம். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்குது, காரைக்குடி நகராட்சி சேர்மனாக இருக்கும் ஒருவர் எப்படி மாநகராட்சி மேயராக இருக்க முடியும்? நாங்கள் கேட்குற ஒரே நபர் எப்படி 2 போஸ்ட்லையும் இருக்க முடியும்? இது சட்டத்தில் இடமில்லை அப்படிங்கிறதான் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். சரி, அப்புறம் இன்றைக்கி நடக்குதே பதவியேற்பு விழா. நீங்கள் என்ன சார், நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பண்ணுறீங்க, அமைச்சர்கள் வர்றாங்க, பதவியேற்பு விழா நடக்குது, செங்கோல் ரெடி ஆயிடுச்சு, கவுன் ரெடி ஆயிடுச்சு, அந்த மேயருக்கான கவுன் ரெடி ஆயிடுச்சு, 101 பவுண்டில் டாலர் ரெடி ஆயிடுச்சு. என்ன சார் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அரசியல் நாலேஜே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சார், இதில் முக்கியமான விஷயம், ஒரு ரோடை மறித்து பல லட்சம் ரூபாய்க்கு அங்கே ஒரு பெரிய ஏற்பாடு பந்தல் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கே, ஏன் அவர்களால் அந்த காரைக்குடி மாநகராட்சி கமிஷனர் அவர்களால் ஒரு சின்ன இன்விடேஷன் அடித்து பதவியேற்பு விழாவிற்கு வருகை தரும் அமைச்சர்கள், கலெக்டர்கள், எம்எல்ஏக்கள், சிறப்பு விருந்தினர்கள் ஏன் ஒரு இன்விடேஷன் 10 ரூபாய்க்கு அடிக்கலை? நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சட்டத்தில் ஒரு நகராட்சி சேர்மனாக இருக்கும் ஒரு நபர் மாநகராட்சி மேயராக பதவி ஏற்க முடியாது. சரி, அப்போ இங்கே நடக்கிறது என்ன? அதுதான் குழப்பமே. என்ன குழப்பம் அப்படின்னா, இப்போ இன்விடேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அங்கே நகராட்சி சேர்மன் திரு முத்துத்துறை அவர்கள் எல்லாருக்கும் ஃபோன் அடித்து, நாளைக்கு நான் மேயராக பதவியேற்க போகிறேன், நீங்கள் வந்துருங்க, அமைச்சர் வராரு, அமைச்சர் கேஆர் பெரியப்பன் வருகிறார், அமைச்சர் KN நேரு வருகிறார் அப்படின்னு சொல்லி இவரே பர்சனலாக இன்வைட் பண்ணுறாரு ஃபோனில். சரி, இவ்வளோ ஏற்பாடு நடக்கும்போது ஏன் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு இன்விடேஷன் அடிக்க முடியல? பணம் காசு இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தர்றோம் காசு,
இன்விடேஷன் அடிங்க. சரி, ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறாங்களே, அந்த ஃப்ளெக்ஸ் பேனரில் பதவியேற்கும் முத்துத்துறை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு யாரும் போட்டிருக்காங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. ஸ்டேஜ் பெருசாக ஸ்டேஜ் ரெடி பண்ணுறாங்களே, இந்த ரெடி பண்ணுற ஸ்டேஜில் இது உண்மையாகவே பதவியேற்பாக இருந்தால் பின்னாடி காரைக்குடி மாநகராட்சி பதவியேற்பு விழான்னு தானே வைக்கணும். நாளைக்கு என்ன வைக்க போகிறாங்கிறத நீங்கள் பாருங்கள். எங்களுக்கும் உளவுத்துறை இருக்காங்க, அதாவது கவர்மெண்ட்டில் நியமித்த உளவுத்துறை அதிகாரிகள் இருக்காங்க, திமுகவில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அந்த மாநகராட்சி ஆஃபீஸ்குள்ளே இருக்கிற அதிகாரிகளே உளவுத்துறை அதிகாரிகளாக எங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஒரு இடத்துலையும் மேயர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, மேயர் பதவியேற்பு அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது என்பது ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன். நேற்று சாயந்தரம் 6 மணி வரைக்கும், அதாவது இன்றைக்கி தேதி 8, நேற்று சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ என்ன தான் சார் இங்கே நடக்குது? அதாவது அஃபீஷியல் ரெக்கார்டு படி, கவர்மெண்ட் ரெக்கார்டு படி அமைச்சர்கள் வர்றது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் டவுட்டு தான். இன்னும் உறுதி அப்படிங்கிறது இங்கே லோக்கலில் சொல்கிறாங்க. அமைச்சர் வட்டாரங்களில் செக்ரட்டரியல்கிட்ட, அங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட கேட்டால், இல்லை சார் நாங்கள் சொல்லியிருக்கோம், ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒருவேளை அப்படியே வர்றாங்க அப்படின்னா, இப்போ நான் கேட்டேன், சார் அமைச்சர்கள் வர்றாங்களே, இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சார் அமைச்சர்கள் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்குது. அப்போ இங்கே ஒரு செட்டப் எல்லாம் நடக்குது. அமைச்சர்கள் ஆய்வுக்கு வரலாம், அமைச்சர்கள் தொகுதியை பார்க்குறதுக்கு வரலாம், அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறதுக்கு வரலாம், எதுக்கு வேணாலும் வரலாம். ஆனால் அமைச்சர் வருவது பதவியேற்பு விழாவிற்கு அல்ல அப்படின்னாங்க. சரி, அப்போ நாங்கள் கேட்குறோம், அப்போ செங்கோல் ரெடி, கவுன் ரெடி, அந்த டாலர் செயின் ரெடி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சே, அப்போ நாளைக்கு செங்கோல் கையில் கொடுக்குறனால அவர் பதவியேற்பு விழாவில் பதவியேற்றுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா சார் அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இந்த கட்சி ஏற்கனவே செங்கோலை கையில் தூக்குனதுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து பேசினவங்க, ஆனால் நீங்கள் காரைக்குடி மாநகராட்சியில் பார்த்தீங்களா செங்கோலை தூக்கிட்டு சுற்றிட்டு திடுறாங்க, நான் தான் மேயர், நான் தான் மேயர், நாளைக்கு அமைச்சர் வராரு என் கையில் செங்கோலை கொடுக்க போகிறாரு, நான் தான் மேயர், நான் தான் மேயர்னு செங்கோலை பிடிச்சிட்டு சுற்றுற ஒரு சூழ்நிலை உருவாகியிருந்தாலும், ஒரு முக்கியமான விஷயம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இதை சொல்கிறோம். ரொம்பவும் முக்கியமான விஷயம், நாளைக்கு நடக்கும் நிகழ்ச்சியில் மேயர் பதவியேற்பு விழா என்றால் அதில் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணுமா? பதவி பிரமாணம் செஞ்சு, இப்போ நான் மேயராக பதவி ஏற்கனவே வச்சுக்கோங்க, நம்ம என்ன படிக்கணும், ஒரு பேப்பர் இருக்கும், இந்த சைடு கமிஷனர் நிற்பாங்க, கமிஷனர் தான் பதவி, யார் வேணாலும் சீஃப் கெஸ்ட்டாக வரலாம், ஆனால் பதவியேற்பு யார் செஞ்சு வைக்கணும்? கமிஷனர் தான் செஞ்சு வைக்கணும். அப்போ கமிஷனர் மேடம் இந்த சைடு நிற்பாங்க. கமிஷனர் மேடம் நான் அப்படின்னு சொல்லும்போது, நான் பாண்டித்துறை ஆகிய நான் அப்படின்னு பதவி பிரமாணம் பண்ணுவோம்ல, காரைக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட மேயர் பதவியேற்பு விழா, மேயர் பதவியை ஒப்புக்கொண்டும் சுயநலத்தோடும் இப்படி ஒரு வசனம் படிப்போம்ல, இந்த வசனத்தை நாளைக்கு இந்த பதவியேற்பு விழான்னு சொல்கிற இந்த காரைக்குடியில் நடக்குமான்னு மக்களாகிய நீங்களும் பார்ப்போம், நானும் பார்க்குறேன். பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப கூர்மையாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அராஜக முறையில் ரோடை மறித்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 100% இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டோம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சியில் பதவியை வைத்துக்கிட்டு நாங்கள் இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட கமிஷன் வாங்கிட்டு கட்டிங் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் இல்லை. 100% தட்டி கேட்போம், கோர்ட்டுக்கு செல்லுவோம், நீதிமன்றத்துக்கு செல்லுவோம், உயர் நீதிமன்றத்துக்கு செல்லுவோம், உச்ச நீதிமன்றம், எந்தெந்த வகையில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தாமல் மேயர் நீங்கள் பதவியை போட்டுக்கிட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் எங்களால் போக முடியுமோ அவ்வளோ இடத்திற்கும் செல்லுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தகவல்லாம் எப்படி மக்கள் வெளியிலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு திமுக கட்சிக்கு நாங்கள் வாக்களித்தது தப்பு, அராஜக முறையில் எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குது, எல்லோரும் எம்எல்ஏ ஆன ஆசை இருக்குது, எம்பி ஆன ஆசை இருக்குது, மினிஸ்டர் ஆன ஆசை இருக்குது, ஆசைகளுக்கு குறைவே கிடையாது. ஆனால் அராஜக முறையில் அந்த ஆசையை நிறைவேற்றுறது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். நாங்கள் என்ன சொல்கிறோம், மாநகராட்சி தேர்தல் நடத்தி மாநகராட்சி தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் மேயராக பதவி ஏறுங்க, செங்கோலை கையில் பிடிங்க. அதாவது பதவி பிரமாணம் இல்லாமல் கோட்டை போட்டுக்கிட்டு, அந்த மேயருக்கான கோட்டை போட்டுக்கிட்டோ செங்கோலை கையில் வச்சுக்கிட்டு டாலரை போட்டால் மேயர் ஆகிட முடியுமா? இது என்ன சார், இது மிகப்பெரிய காமெடியாகவும் நகைச்சுவாயமாகவும் இருக்குது.
ஒரு கள்ளக்காதல் போல், ஒரு திருட்டு கல்யாணம் போல் இன்விடேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என்ன நடக்குதுன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இன்விடேஷனில் நீங்கள் அப்படி போட்டுறாதீங்க, நீங்கள் இப்படி போட்டுறாதீங்க, ஃப்ளெக்ஸ் பேனரில் மேயர் பதவியேற்புன்னு போட்டுறாதீங்க, மேயர் பதவியேற்பு வரைய தரும் அமைச்சர்கள்னு போட்டுறாதீங்கன்னு. என்ன சார் இது? இது என்னது இது நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அவ்வளோதானே தவிர, ஜனநாயக முறைப்படி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து சத்தம் போடுறவங்க யாரும் எங்களுக்கு மேயர் பதவி வேணும்னு நாங்கள் கேட்கல. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பண்ணுறது அத்துமீறல், சட்டவிரோதம், ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டு இருக்குது காரைக்குடியில். அதனால் இதை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை லேசாக விட மாட்டோம். மக்களாகிய நீங்கள் மிகவும் கூர்மையாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 3 விஷயங்கள். முதல் விஷயம், நாளைக்கு மேயர் பதவியேற்பு விழா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒருவேளை அது மேயர் பதவியேற்பு நிகழ்ச்சியாக இருந்தால், மேயர் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது அந்த இது படிப்பாங்கள்ல, நான் அப்படின்னு சொல்லி படிப்போம்ல, படித்து மேயராக பதவியேற்று கொண்டேன்னு சொல்லி ஸ்டேஜில் நின்று சைன் போடுவாங்கள்ல, அந்த நிகழ்வு நடக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். 2வது விஷயம், அமைச்சர்கள் வர்றாங்கல்ல, அமைச்சர்கள் வர்றவங்க இந்த மேயர் பதவியேற்பு விழாவுக்கு பேக்ட்ராப் படிச்சிருப்பாங்களா அந்த ஸ்டேஜில் மேயர் பதவியேற்பு விழா அப்படின்னு பின்னாடி ஸ்டேஜில் பேக்ட்ராப் படிச்சிருக்காங்களான்னு நீங்கள் செக் பண்ணணும். நாங்களும் செக் பண்ணுறோம். அப்படி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. 3வது பாயிண்ட்டு, மக்கள் மிகவும் 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 நான் சொல்கிறேன், மக்களாகிய நம்ம மிகவும் ஏமாந்துடக்கூடாது. கவுன் போட்டார், செங்கோலை கையில் பிடிச்சிட்டாரு, டாலர் செயினை பிடிச்சிட்டாரு, அந்த துறையின் அமைச்சர்கள் வர்றாங்க, லோக்கலில் இருக்க அமைச்சர் வர்றாரு, அதனால் இவர் தான் மேயர் அப்படின்னு நம்ம ஏமாந்துடக்கூடாது. இந்த ஏமாளித்தனமான விஷயங்களில் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளை ஒவ்வொரு முறையும் ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த 3-4 விஷயங்களை மிகவும் கவனமாக வைத்துக்கொண்டு, உங்களுக்கு மிக அந்த போலி மேயர் இப்போ ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன மாதிரி கேவலமான சூழ்நிலை அப்படின்னா, காரைக்குடியில் பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போம், போலி மருத்துவர், போலி பத்திரம், போலி தங்கம், இப்படின்னு போலி நம்ம பல விஷயங்கள் பார்த்துருக்க மாதிரி, காரைக்குடியில் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக காரைக்குடியில் ஒரு போலி மேயர் என்று ஒரு பெரிய ஒரு பட்டம் போட்டு, அந்த போலி மேயருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு அணி ஒன்று சுற்றி தெரியுது. அண்ணன் தான் மேயரு, மேலேருந்து ஆர்டர் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு. சார் நான் சொல்கிறேன், காரைக்குடி நகராட்சி சேர்மனாக பகையை வைத்து கொண்டு அவரால் காரைக்குடி மாநகராட்சி மேயராக வாய்ப்பு சட்டத்தில் இல்லை. இப்போ நானே எனக்கு மேயர்னு போட்டுக்கிட்டா இப்போ யாரும் கேட்க போகிறாங்க? எங்கள் வீட்டுக்குள்ள நான் மேயர்னு போட்டுக்கிறேன்னு கேட்க போகிறாங்களே. இப்போ நான் அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அவ்வளோதானே தவிர இது சட்டத்தில் இடமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விட மாட்டோம். இதுக்கு எவ்வளோ பெரிய கோர்ட்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ பெரிய கோர்ட்டுக்கு போய் இந்த விஷயங்களை நாங்கள் கையில் எடுத்து ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.